நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஷோ எங்கேயும் சமையல் வித் மீ கார்த்திக். நம்ம நிகழ்ச்சியில் மொத்தம் 4 செக்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் எங்க வீட்டு சமையல். இல்லத்தரசிகள் சமைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க டேலண்ட் என்ன அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணுவாங்க. அடுத்தது சமையல்.com. வெளியூர்ல இருந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வர முடியாதவங்க, அப்புறம் நம்ம ஷோக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதவங்க லெட்டர் மூலியமா இல்லைனா மெயில் மூலியமாவோ நம்ம நிகழ்ச்சிக்கு அதை அனுப்பிச்சாங்கன்னா நாங்கள் அதை சமைச்சு காட்டுவோம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செஃப் சாய்ஸ். பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செஃப் வந்து பயங்கரமாக சமைப்பார். அதெல்லாம் நம்ம வீட்டில் சமைக்க முடியுமா அப்படின்னு கேள்விக்குறியாக இருக்கும். கண்டிப்பாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறது தான் நம்ம செஃப் சாய்ஸ். அடுத்தது பாட்டி வைத்தியம். நம்ம முன்னோர்கள் சொன்ன சில டிப்ஸை வந்து இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணல, பட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் பயங்கர ஹெல்த்தியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் பாட்டி வைத்தியம். ஸோ இதெல்லாம் எங்கே பார்க்க போகிறோம்? நம்ம செக்மெண்ட்டில் தானே. நம்ம ஷோக்குள்ளே போகலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார். சார் எப்படி இருக்காரு? சூப்பரா இருக்காங்க. அது காரணம் நீங்க நல்லா சமைச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. இல்ல இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா நல்லபடியா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் நான். Thank you. குட். சோ உங்க பேரு? மஞ்சுளா சேகர். மஞ்சுளா சேகர். ரைட். சோ நீங்க வந்து இல்லத்தரசி அப்படின்னு சொன்னீங்கல்ல. சார் வந்து என்னைக்காவது வந்து அம்மா வீட்லயே இருக்கு, எங்கேயா போய் வெளில வேலைக்கு போலாம்ல, இல்லைன்னா ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்ல அப்படின்னு உங்களுக்கு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? சொல்லுவாங்க. என்ன மாதிரியான ஒரு டக்குன்னு ஒரு பெண்ணா இந்த பிசினஸ் பண்ணா நமக்கு கரெக்டா இருக்கும், நம்ம லாபம் சம்பாதிக்கலாம்னு என்னெல்லாம் யோசிச்சிருக்கீங்க? ஹஸ்பண்ட் யோசிச்சது கேக்குறீங்களா? நான் நீங்க யோசிச்சிருக்கீங்க. அவர் பர்மிஷன் தான் கொடுக்க முடியும். எல்லாமே பிசினஸா வந்து நான் எதையுமே யோசிக்கல. எனக்கு பேசிக், நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு டீச்சர் ஆகணும்னு ஒரு கனவு இருக்கு. இப்படி அடிப்பாங்க அந்த டீச்சரா? இல்ல சார், நல்லது சொல்லி கொடுக்குற டீச்சர். எல்லா டீச்சரும் நல்லதா சொல்லி தருவாங்க. என்ன அடிச்சுனே சொல்லி தருவாங்க, அவ்வளவுதான். இன்னும் அடிக்காம அன்பா சொல்லி தருவேன் சார். அந்த மாதிரியான ஒரு டீச்சர் ஆகணும்னு ஆசை. ஓகே. ஆகலைன்னா என்னோட சிச்சுவேஷன் வந்து டீச்சர் ஆக முடியல. என் ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல. ஆமா கண்டிப்பா. அதெல்லாம் நம்ம எட்டி பார்க்க முடியாத தூரத்துல இருந்தனால ஆமா டீச்சர் ஆக முடியல. பரவாயில்ல விடுங்க. ஆனா 2 பசங்களுக்கு டீச்சர் ஆயிட்டேன். ஓகே. நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்துருக்காங்க நீங்க சொன்னீங்க. ஆமாங்க. சந்தோஷம். இன்னைக்கு எங்க மக்களுக்கு என்ன சொல்லி தர போறீங்க ஆஸ் a டீச்சரா? நான் சமைக்க வந்திருக்கேன், இப்போ டீச்சரா வரல. எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. யாரா இருந்தாலும் நாங்க டீச்சரா தான் பார்ப்போம். இன்னைக்கு ஒரு டிஷ் பண்ணி அதை சொல்லி தரேன். எதை சொல்லி கொடுத்தாலும் ஆசான் தானே. ஓகே ரைட். அதுதான் நான் தமிழ்ல இங்கிலீஷ்ல தானே சொன்னேன் டீச்சர்னு. ரெடி. ஓகே. சோ என்ன சொல்லி தர போறீங்க நீ? ஸ்வீட் சப்பாத்தி சிக்கன். தனித்தனியா சொல்லி தர போறீங்களா? ஸ்வீட் ஒன்று, சிக்கன் ஒன்று, சப்பாத்தி ஒண்ணா? இல்ல சார், 3 கம்பைன் ஆன ஸ்வீட் சிக்கன் சப்பாத்தி. ஸ்வீட் சிக்கன் சப்பாத்தி. தனியா பேசும்போது எல்லாம் தெம்பா சொல்லிடுறாங்க. டிவி முன்னாடி எல்லாருக்கும் சொல்லணும் போது மட்டும் அவங்க கொஞ்சம் கரெக்டா சொல்லியா அப்படின்னு ஒரு ஷிவரிங் வரதான் செய்யுதுல. ஓகே. இப்போ டிவி முன்னாடி நீங்க சமைக்கிறீங்களே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்களா, எப்படி நீ சமைக்கிற, உனக்கு பயமே இல்லையடி அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் பக்கத்துல இருக்கிறதுனால வந்த பயம்லாம் ஓடி போயிருச்சுன்னு சொல்லுங்க. நீங்க எப்படி சமைச்சாலும் நீ நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன், ஒரு ருசியா சொல்லுவேன். ஓகே. ரொம்ப நன்றிங்க சார். ஓகே. இன்னைக்கு ஸ்வீட் சிக்கன் சப்பாத்தி செய்யுது அப்படின்னு அவங்க சொல்லி தர போறாங்க. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சப்பாத்தி, புதினா, வெங்காயம், தனியா, சோம்பு, இஞ்சி, பூண்டு, சீரகம், சோயா சாஸ், எண்ணெய், கொத்தமல்லி, மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு, மிளகு, சிக்கன். தேவையான பொருளை ரொம்ப அழகா சொல்லியாச்சு. அடுத்த செய்முறை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம மக்களுக்கு வந்து செம்மையா ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போறோம் இல்லையா? இது ஒரு வந்து ஈவினிங் ஸ்நாக்கா நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா பசங்க நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருப்பாங்க. பசங்க மட்டும் இல்ல சார், பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. பெரியவங்க சாப்பிடலாமா? இல்ல சிக்கன்லாம் சில பேர் சாப்பிட மாட்டாங்களே. இல்ல சாப்பிடலாம். இதுல நிறைய டைஜஸ்ட் ஆற மாதிரிலாம் நிறைய திங்ஸ் ஆட் பண்ணதுனால சாப்பிடலாம். பூண்டு, சின்ன வெங்காயம் அப்படி சோம்பு, சீரகம்லாம் இருக்கிறதுனால ஜீரணம். சரி. சிக்கன் சொன்னீங்களே, சிக்கன் வந்து நம்ம நல்லா அரைச்சு வச்சிருக்கோம், வேக வச்சு அரைச்சு. அது எப்படி, என்ன ப்ரொசீஜர் சொல்லுங்க? போன்லெஸ் வாங்கி தண்ணியில கொஞ்சோண்டு உப்பும் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் போட்டு அப்படியே நம்ம ஒரு 2 விசில் விட வேண்டியது. 2 விசில் போதும். பிரிச்சு எடுக்கும்போது போன் தனியா, சப்போஸ் இருந்தாலும் போன் தனியா வாங்கினாலும் போன் தனியா போயிடும். வெறும் சிக்கன் பீஸ் மட்டும் வரும். அதை வந்து நம்ம கொஞ்சம் மிக்சியில போட்டு கர்ன்னு ஒரு சுத்தி எடுத்துட்டா இந்த பீஸ் வந்துரும். புட்டு மாதிரி இருக்கும். ஆமா, இப்படிதான் இதுக்கு பண்ணே ஆகணும். ஏன் சிக்கன் வேக வச்ச தூள் இப்படி நூல் நூலா எடுப்பாங்களே, அது நல்லா இருக்காது சார். இது கொஞ்சம் புட்டு டைப்ல இருக்கும். புட்டு டைப்ல சிக்கன் பண்ணணும். ஓகே. புட்டு டைப்ல நீங்க சிக்கன் பண்ணாதான் நீங்க ஸ்வீட் சிக்கன் சப்பாத்தி சமைச்சு சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கடாய் ஹீட் பண்ணியாச்சு. அடுத்து எண்ணெய் கொஞ்சமா ஊத்துறோம்.
எண்ணெயே ஊற்றாம ஒரு நாள் சமைக்கணுங்க. இல்லை சார், இது லைட்டாக தான். ஸோ எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து அதில் சீரகம், சோம்பு, இஞ்சி பூண்டு முழுசாக தான் பண்ணுமா? ஸோ இப்போ எல்லாமே போட்டு லைட்டாக வதக்கிட்டு அப்படியே அடுத்து போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். மிளகு, தனியாத்தூள், ஆனியன், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அப்படியே வச்சிடணுமா? வறுத்துடணுமா? அப்படியே வறுக்கணும், அவ்வளோதான். சரி, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் இல்லையா? ஆமாம், கருகக்கூடாது, கருகாமல் வதக்கணும். கருகக்கூடாது, கருகாமல் பார்த்துக்கணும். ஆமாம், கருத்தா என்ன ஆகும்? கருத்தா டேஸ்ட் டோட்டலாக மாறிடும், லைட்டாக கசக்கிற மாதிரி ஆகிடும். அது சாப்பிட முடியும், ஃபுட்டே ஸ்பாயில் ஆகிடும். அதனால சிம்மில் வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் போட்டு எல்லாமே அடுத்தடுத்தே போட்டுக்கலாம், டைம் எடுக்க வேணாம், சீக்கிரம் பண்ணிடலாம். ஸோ கருக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது கொத்தமல்லி போடலாம். கொத்தமல்லி ஸோ இவங்க வித்தியாசமாக ட்ரை பண்ணுறாங்க. அதாவது ஃபுட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்னைக்குமே வந்து ஒரு முடிவே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதான் உண்மை. ஏன்னா நம்ம வந்து பிரியாணி தான், அந்த பிரியாணிலேயே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் தயிர் ஆட் பண்ணுவாங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணுவாங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய், டால்டா இப்படி ஆட் பண்ணுவாங்க. சில பேர் டால்டா, நெய் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ட் மாறுதுனாலே என்னவோ தெரியல அந்த டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக வருது அப்படின்னு தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். அதே போல் தான் டெய்லி செய்கிற ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கன் ரோல் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி தருவோம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச் மாதிரி பிரெட்டில் வச்சு பண்ணி தருவோம். சப்பாத்திக்கு ஏதாவது தொக்கு மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுவோம். நீங்கள் ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ணி அதை சப்பாத்தியில் ரோல் பண்ணி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத இவங்க டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு இங்கே நமக்காக காமிச்சிட்டு இருக்காங்க. இதே போல் நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக சமைப்பீங்க அப்படின்னா நம்ம நிகழ்ச்சி முடியல வர நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். நாளைக்கே நீங்கள் இங்கேருந்து சமைக்கிறதுக்கான வாய்ப்பு நாங்கள் தரோம். ஓகேவா? நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நம்ம நிகழ்ச்சி கால் மட்டும் பண்ணுங்களேன், அப்புறம் உங்களுக்கே தெரியும். இப்போ புதினா கொஞ்சம் சேர்க்கலாம் சார். புதினா கொஞ்சம் சேர்க்கணும். ஸோ கருக்காத மாதிரி என்னவோ அதை நம்ம பண்ணணும். ஸோ புதினாவும் ஆட் பண்ணி ஒரு அப்படியே ஒரு பரட்டு இதை நம்ம என்ன மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறோமா? அரைக்க போகிறோம் சார். அதனால தான் நம்ம அப்படியே முழுசாக போட்டுரும். அதான் விஷயம், முடிஞ்சிடும். சரி, ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இல்லை அரைச்சி குறன்னு அரைக்கணுமா, நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கணும்? பேஸ்ட் மாதிரி இல்லை சார், லைட்டாக கொஞ்சம் குறைப்பாக தான் அரைக்கணும். அதாவது இந்த இதில் அப்படியே புட்டு மாதிரி வர மாதிரி சிக்கனில் அப்படியே இருந்தால் போதும். ஓகே, இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்து வந்து தனியாக வச்சிடலாம். சரியா? ஆமாம். ஸோ மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வந்து இங்கே வச்சாச்சு. ஸோ அடுத்து என்னங்க பண்ண போகிறோம்? அடுத்து கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கணும் கடாயில். மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறோம். ஓகே, டயட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவீங்களா? டயட்டுன்னு வச்சுக்கலாம், இல்லை டேஸ்ட்டுக்காகவும் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக வேணால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போடுவோம். டேஸ்ட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் நல்லா தான் இருக்கும். பட் ஆயில் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும்னா கம்மியாக போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இது நம்ம வதக்கிட்டோம் இல்லைங்களா? ஸோ நம்ம மிக்ஸியில் அரைச்சோம் அந்த இது போடுறோம். கமகமன் வாசனை வருதுங்களா சார்? கமகமன் வருதுங்களா? கமகம போட்டிருக்கீங்களா? வருந்தா மாதிரி இருக்கும் போல, எனக்கு கோல்டு எனக்கு தெரியல. இப்போ வரும் பாருங்க சார், கமகமன் ஸ்மெல்லு வருது போல, கமகமன் வருது போல. ஏன் அதில் அந்த மசாலா ஐட்டம் எண்ணெயில் பொரிக்கிறீங்களா? வெரி குட், வெரி குட். கொஞ்சம் இப்படி ஒட்டாத படிக்கு லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். சார் என்னைக்காவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட் ஏதாவது சமைச்சு கொடுத்துருக்காரா? என்ன மாதிரியான விஷயம்? உப்பு கறி. பிரியாணியா? உப்பு கறின்னு ஒரு சிக்கன்ல பண்ணுவாங்க. உப்பு கறி எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆமா. சார் தான் உங்களுக்கு பண்ணுவாரா? ஆமா. ஓகே, யார் சொல்லி கொடுத்தாங்க? எனக்கு ஆக்சுவலி சிக்கன் அவ்வளோ பிடிக்காது. அவர் அந்த சிக்கன் பண்ணதுல இருந்து
எப்பனா ரொம்ப ஆசையா இருந்தா கேட்பேன், எனக்கு அந்த சிக்கன் பண்ணி கொடுங்க அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அது வேணும். வாங்கி எனக்கு உப்பு கறி 1/2 கிலோலாம் நான் சாப்பிடவே மாட்டேன் சார். 10 கிராம் 100 கிராமா? அவ்வளோ இல்லைங்க, 1/2 கிலோனா ஃபேமிலிக்கு சேர்ந்து சாப்பிடுவோம். ஓ, நீங்க மட்டும் சுயநலமா யோசிச்சு யாரும் சாப்பிடக்கூடாது. எனக்கு மட்டும் தானே சமைக்கணும். ஓ, அப்போ பசங்க 2 பேர் ஊர்ல இருக்க மாட்டாங்க தானே, அவங்கள மட்டும் அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு சமைக்கணும்னா 100 கிராம் பசங்க வச்சு நம்ம சாப்பிடாம இருக்க முடியாதுல்ல. ஆமா சார். சரி, கொடுத்துட்டு சாப்பிடாம இருக்க முடியாதுல்ல. ஆமா, ஏதோ வளர்றேன் எனக்கே. நாமளே தனியா சாப்பிட முடியாது. அவ்வளவும் பக்கத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அப்படின்னா நீங்க சொல்றது வந்து வாங்கும்போது நிறைய வாங்குற மாதிரி தான் இருக்கும். அது நம்ம கடாயில போட்டு டீப் ஃப்ரை பண்ணும்போது சுருக்கமா குறைஞ்சிரும். கம்மி தான ப்ராடக்ட். ஆமா சார். நான் சாப்பிடுற அளவை சொன்னேன் சார், சமைக்கிற அளவை சொல்லல. இவ்வளோண்டு சாப்பிடுவேன், ஒரு 4 பீஸ் சாப்பிடுவேன். சாரி ஓட்டி விட்டுருவாரு அதுவும். ஐயோ, ரகசியத்தை சொல்றேன். சாரி ஓட்டி விட்டுருவாருன்னா ஆமா அப்படின்ட்டாங்க. ஒரு கணவன் மனைவி அப்படின்னா இப்படிதான் இருக்கணும். ஏன்னா இந்த ஏஜ் வரைக்கும் தான் நம்ம இப்படி இருக்கணும், இந்த இன்னும் நம்மளுக்கு பசங்களாம் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும்லாம் கிடையாது. இல்ல, கண்டிப்பா எப்போ அவங்க லவ் பண்ற மாதிரியே ஒன்னா லவ் பண்ணிட்டே இருக்கணும், ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். சொன்னீங்க பாருங்க, ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், நல்லா லவ் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இருந்தாதான் நல்ல வாழ்க்கை அமையும். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அது கேப்டன் டி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றிங்க சார். என்ஜாய் பண்ணுங்க. உங்க பசங்களுக்கும் அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க தான் தேர்ந்தெடுத்து. கண்டிப்பா சரியா? கண்டிப்பா. ஃப்ரெண்ட்லியா இருந்தா மட்டும்தான் நம்ம எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவோம். ஒரு உறவுன்னு அதுக்குள்ள ஒரு கட்டுப்பாடுக்குள்ள வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கணும். நான் அவங்களுக்கும் அப்படிதான் சார் வைஃப் பார்ப்பேன். ஓகே, டன். உப்பு கறி சாப்பிட்ற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் அவங்களுக்கு. ஒவ்வொரு ஃப்ளோர்ல ஒவ்வொரு இடத்துல உப்பு கறி சாப்பிட்டு எல்லாரும். இப்போ நம்ம இந்த கொஞ்சம் வதங்கியாச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்சது, ஸோ நம்ம வந்து அரைச்சி வச்ச அந்த சிக்கனை ஆட் பண்ணுறோம் இல்லையா? ஓகே, ஆமாங்க, பெஸ்ட்டுங்க இந்த மாதிரி நம்ம பண்ணுறது அரைச்சி. ஏன்னா அரைக்காம நம்ம வந்து பொடியாக நறுக்கி நம்ம வச்சு ஃப்ரை பண்ணி ஸ்டஃப் பண்ணலாம். பட் அது சப்பாத்தியில் வச்சு சாப்பிடும்போது ஒரு பைட் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆமா, திடீர்னு பூண்டு மாட்டோம், திடீர்னு இஞ்சி மாட்டோம், திடீர்னு சின்ன வெங்காயம் மாட்டோம், எதுவுமே மாட்டாது. போட்டு அத்தனை பொருளும் வயிற்றுக்குள்ளார போயிடும். ஆமா, ஒண்ணுமே குழந்தைங்களாம் வெங்காயம் எடுத்து போட்டுருவாங்க. ஆமா, இருக்கு. நம்ம வந்து ஃபுல் கலவையா நம்ம போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க தப்பிக்க முடியாது, நல்ல விஷயத்துல இருந்து அவங்க எஸ்கேப் ஆக முடியாது. ஃபுல் கண்டென்ட் உடம்புல இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்க குழந்தைங்களுக்கும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடிஷ்னலா ஏதாவது ஒரு இன்கிரீடியன்ட் மேபி உங்களுக்கு பிடிச்சது இருக்கும், சம்டைம் கீரையா இருக்கும், கேரட்டா இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து சமைச்சு இந்த மாதிரி ரேப் பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு, உங்க குழந்தைங்க அல்டிமேட்டா சாப்பிடுவாங்க. இப்போ அழகா நம்ம வந்து என்ன பண்ணலாம், சப்பாத்தியில் நடுவில் வச்சு ரோல் பண்ணி டிஸ்பிளேக்கு வச்சிடலாம். ஓகே ஓகே. சாஸ் ஊற்றணும் ஃபைனலி. இதில் ஊற்றணும் சாஸ்? இதில் தான். இதுலேயே ஊற்றணுமா? ஊற்றிடுங்க. சோயா சாஸ் ஊற்றணும், மறந்துடாதீங்க. சோயா சாஸ் ஊற்றி மற்ற வேலையை பாருங்க. ரொம்பவே பிரமாதமா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரே ஃபுட்டாக சாப்பிடாம கொஞ்சம் வித்தியாசமாக வெரைட்டியாக சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு புது முயற்சி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்கலேருந்து எல்லாருமே ருசிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்க. இது எவர் பாருங்க, எல்லார் வீட்லையும் இதான் ஃபேமஸாக போகுது. யார் வீட்டில் நீங்கள் ஃபோன் வச்சு இன்னும் உங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் அப்படின்னு கேட்டாலும் ஸ்வீட் சிக்கன் சப்பாத்தி அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. அது நம்ம கேப்டன் டிவினால தானே சார் பணிவு. ஐயோ, எங்க போனாலும் இந்த பணிவு வந்துருக்குங்க. சரி, ஓகே. ஸோ இருந்தாலும் இதே போல வித்தியாசமா இன்னும் நிறைய நீங்க இந்த மாதிரி புதுசா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறோம். சரியா? நீங்களும் இந்த மாதிரி வந்து மக்களுக்காக எது சமைக்கிறேன் வாங்க. ஓகே, கண்டிப்பா. இது எல்லாமே எங்க மக்கள் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ எல்லாருக்கும் தெரியும் தண்ணி பஞ்சம் நிறைய இருக்கு. ஆமாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? தண்ணி நிறைய வேஸ்ட் பண்றதுனால. இல்ல சார், மரம் எல்லாம் அழிஞ்சு போச்சுங்க. மரம் அழிஞ்சு போடுறதுனாலயா? ஓகே, மரம் ஆமா நிறைய அழிஞ்சு போச்சு இல்லையா? அதான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொருத்தரும் மரம் வைக்கணும், ஒரு செடி அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சதை செய்யணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அதுக்காக
மெனக்கிடணும் அப்படின்னு என்னோட ஆசை. செஞ்சால் நம்ம மட்டும் இல்லை, நம்மளுடைய வருங்கால சந்ததியும் வந்து நல்லா இருக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. தண்ணி கிடைக்கும், நல்ல காற்று கிடைக்கும், அது மூலமா நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். அதனால் சொந்த வீடு இருக்கவங்க தான் மரம் செடி கொடிலாம் வைக்கணும்னு இல்லை. வாடகை வீட்டில் இருக்கவங்களும் பால்கனியோ இல்லை ஜன்னல் பக்கமோ அந்த மாதிரி அவங்களுக்கு எந்த பிளேஸ் கிடைச்சாலும் ஒரு சின்ன தொட்டிலையாச்சு அவங்க ஒரு சின்ன சின்ன செடியாச்சு நட்டு வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. இது பண்ணனால அப்படின்றது அவங்க சொல்லியிருக்காங்க. சொந்த வீடு சொந்த இடம் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மரம் வளர்க்கலாம். வாடகை வீட்டில் என்ன முடியுது, வாடகையே கொடுக்க முடியல, மாதம் கரெக்டாக ஆயிடுச்சேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, சம்பாதிங்க, அதுக்கெல்லாம் வாடகைலாம் கொடுத்துருங்க. பட் அந்த டைம்ல உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பால்கனிலையோ இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளேயோ ஒரு மணி பிளான்ட்டாவது வளங்க. ஏன்னா அந்த செடியிலேருந்து வர அந்த நல்ல விஷயங்கள் வந்து நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு அது நல்லா இருக்கும். நம்மளுக்கு மைண்ட் ப்ளசண்டா இருக்கும். அதை பார்க்கும்போது ஒரு கிரீனியா இருந்தாலே நம்மளுக்கு குளிர்ச்சி தானே, கண்ணுக்கு குளிர்ச்சி தானே. நல்லா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சேவையாவே பண்றாங்க. அந்த தெருவில் இருக்கவங்க யாராவது ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் தெரிஞ்ச இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தெருவில் எங்கெங்கெல்லாம் மரம் நட முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் நட்டு அந்த மாதிரி டெய்லி தண்ணி எல்லாம் ஊத்திட்டு இருக்காங்க. நம்மளால வந்து பாத்தீங்கன்னா மரம் நட்டு வைக்க முடியலனாலும் அந்த நட்டு வச்ச மரத்துக்கு நம்ம டெய்லி தண்ணி ஊத்தினாலே போதும். அட்லீஸ்ட் நம்ம மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிற 4 பேர் சந்தோஷமா நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம மரம் நட ஆரம்பிச்சாலே இப்ப படுற அந்த தண்ணி கஷ்டம்லாம் ஃபியூச்சர்ல இருக்க வந்து யாரும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டாம். இப்ப அட்லீஸ்ட் இப்பயாச்சும் நம்ம ஆரம்பிப்போமே. 4 வருஷம் கழிச்சு யாராவது வருவாங்க, யாராவது மரம் வைப்பாங்க அப்படின்னு வெத்தலை பாக்கு போட்டு சும்மாவே உட்காந்துட்டு கூடாது. போய் அங்கங்க நம்ம வந்து நம்மளால என்ன ஹெல்ப் பண்ணணும். ஃபேஸ்புக்ல உட்காரக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஃபேஸ்புக்ல உட்காரக்கூடாதா? செல்போன்லயே உட்கார வர சொல்லக்கூடாது. பிடிக்கலையே உடனே ஃபேஸ்புக்ல உட்காரக்கூடாதுன்றீங்க. ஃபேஸ்புக்ல உட்கார்ந்தா கூட நிறைய பேர் நல்ல விஷயம் தாங்க பண்றாங்க. பாருங்க இந்த இடத்துல வந்து இந்த ஏரியால வந்து மரம் நட்டுருக்காங்க, நீங்களும் நட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ரூஃப் கார்டன் வச்சிருக்காங்க அதெல்லாம் சொல்றாங்களா? அதெல்லாம் நல்ல விஷயமா சொல்றாங்க. நல்ல விஷயம் தான். நீங்க கூட தான் சமையல் சமைச்சிருக்கீங்க, இதை போட்டோ பிடிச்சு இன்றைய சமையல் அப்படின்னு சொல்லி நீங்க இப்படி போஸ்ட்லாம் வர கொடுத்துக்கலாம். அதை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்கல்ல. கண்டிப்பா. எப்ப பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் வர ஃபேஸ்புக் இது பண்ணணும், வாட்ஸ்அப் இது பண்ணணும்னா அப்போ நாங்களே என்ன பண்றது? இந்த மாதிரி மரம் நடுங்க சார், தண்ணி கிடைக்கும்னு சொல்றேன். ஃபேஸ்புக் யூஸ் பண்ண டைம் போய் நாங்க மரம் நடுங்க. கண்டிப்பா நாங்களும் பண்றோம், நீங்களும் பண்ணுங்க சரியா? கண்டிப்பா. சோ இன்னைக்கு எங்க நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப பிரமாதமா ஸ்வீட் சிக்கன் சப்பாத்தி இருக்கீங்க. சோ எங்க மக்கள் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்க. சிக்கன் சப்பாத்தி சரி எப்படின்னு ரீகேப் சொல்லுவாங்க கேளுங்க. வானிலையில எண்ணெய் ஊத்திட்டு சீரகம், சோம்பு, இஞ்சி பூண்டு, பட்டை லவங்கம், மிளகு, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா இதை எல்லாமே வந்து கருகாமல் வதக்கிக்கணும். வதக்கி எடுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வானிலையில் திரும்பவும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அந்த அரைச்சி வச்சதை அதில் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே சிக்கனை வந்து வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் அதனோட சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு அந்த ஸ்மெல்லே நல்லா தெரியும். அந்த பதத்தில் வந்த பிறகு நம்ம அதை எடுத்துட்டு செஞ்சு வச்ச சப்பாத்தியில் அதை வந்து ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி வச்சா ஸ்வீட் சிக்கன் சப்பாத்தி ரெடி. எங்க வீட்டு சமையல்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க 9840042025.